கடனில் சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக இதை மனனம் செய்யுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மினல் மக்ரமி வல் மஅஸமி. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் கடனை விட்டும் பாவங்கள் செய்வதை விட்டும் காவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை ஓதுவாங்க. ஒவ்வொரு தொழுகையும் ஓதுவாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மற்ற தேவைகளை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தர்றதை விட இந்த கடன் விஷயத்தில் ரொம்பவுமே நீங்கள் அதிகமாக நீங்கள் அல்லாட்ட காவல் தேடுகிறீங்களே, என்ன காரணம்? இந்த கடன் விஷயமா ரொம்ப அல்லாட்ட நீங்கள் வந்து இஸ்தியாதா செய்றீங்களே, பாவம் மன்னிப்பு தர்றீங்களே, அதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கணும்னு அல்லாட்ட வேண்டுறீங்களே, என்ன காரியம்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், ஏன் நான் அதிகமாக கடன்லேருந்து பாதுகாப்பு தரேன் தெரியுமா? எப்போ ஒரு மனுஷன் கடன் பட்டுறானோ, அந்த சுமை அதிகரித்து போகுதோ, அவன் பேசினால் பல சந்தர்ப்பங்களிலே பொய் பேசக்கூடிய சூழல் ஏற்படும். அவன் கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யக்கூடிய சூழலிலே கொண்டு கடன் அவனை சில சந்தர்ப்பங்களில் தள்ளிவிடும்.